நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சமைச்சு தரீங்க? இன்னைக்கு வந்து ரெண்டு இது. ஒன்று வந்து கார்லிக் ரைஸ், அது பேச்சுலர்ஸில். இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அரிசி உப்புமா. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்டோட. நான் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ஒர்க் ஷாப் இருந்தபோது அந்த ஹோட்டலுக்கு நான் அரிசி உப்புமா சொல்ல பிடிக்குமா இருந்தது. நான் வந்து ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் டே போய் அவங்க எனக்கு பண்ணி காமிக்கணும் அதை. ஸோ பார்த்தா ஹாட் கேஸ் திறந்த கையோட வெங்காய வாசனை. கரெக்ட். ஆனால் இன்றைக்கி அந்த ஹோட்டலில் அது வந்து டாப் டிஷ்ஷில் ஒன்றா இருந்துருக்கு. அந்த மாதிரி வெங்காயம் போட்டு இன்றைக்கி அரிசி உப்புமா பண்ணலாமே தான். அப்போது இதுவுமே உங்களுக்கு முரண்பட்டது, அது அதை விட அதேதான். ஸோ ரெண்டுமே எனக்கு முரண்பாடாக இருக்கிறதையும் நம்ம வந்து நமக்கு வசப்படுத்தி பண்ணுறோம். ஸோ இதில் அரிசி கொடுத்துருங்க, பச்சரிசி. இது ட்ரெடிஷ்னலாகவும் எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன். நீங்கள் வெங்காயம் எந்த இடத்துல ஆட் பண்ணுறோமோ அது அந்த இடத்துல நீங்கள் வேண்டான்னு ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படி சொல்லி கொடுத்துட்டு அவங்க அப்படி எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ, ஒரு நிமிஷம் குப்புன்னு வேத்தே பிடிச்சதுன்னு. ரவா உப்புமாவாப்பா? இல்லைங்க, இது அரிசி உப்புமா தான். அதில் எதுப்பா வெங்காயம் அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அது மாதிரியே நாங்கள் பண்ணியிருக்கோம். வெங்காயம் போடுறது எங்களை. ஓ சரி. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ்னா நல்லா துணி, ஈர துணியெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். இந்த பச்சரிசியை துவரம்பருப்பு கொடுங்க. ஒரு கப்புக்கு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். ஆனால் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். சரி, அதுக்குள்ளே நம்ம தாளிச்சு கொட்டுறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி இது எடுத்துட்டேன், பேச்சுலர்ஸ் எடுக்காங்க. ஸோ ஃபார் சேஞ்ச் எண்ணெய் கொடுப்போம். தேங்காய் எண்ணெய். நான் சொல்லி கொடுத்தது இப்படிலாம் தான். அதில் அடிஷ்னலாக அது வெங்காயம் ஆட் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நார்மல் ஆயிலும் கொடுக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் நான் ஆற்றுல வந்து சொன்னப்புறம் என் பசங்க எல்லாமே ஆமாம்மா பரவாயில்லையே நீ ஒரு தடவை பண்ணி காமியேன்னா. இப்போல்லாம் அவளுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதான் கலிகாலம். கடுகு வெடிச்சுருக்கு. உளுத்தம்பருப்பு 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். மிளகா வத்தல், ரெண்டு மிளகா வத்தல் போட்டிருக்கேன். ஓகே. கருவேப்பிலை, தேங்காய் திருவல். வியோட இருக்கு, தேங்காய் திருவலும் போட்டு வெங்காயமும் போட்டால் எப்படி இருக்கும். வெங்காயம் இந்த இடத்துல வெங்காயம் மட்டும் போடாத பாக்கி நான் போட்டதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா ட்ரெடிஷ்னல்
அரிசி உப்புமா தயார். ஆனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் அரிசி உப்புமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெங்காயம் போட்டு பண்ணி கொடுத்தேன், சூப்பராக சாப்பிடுவோம். ஸோ அம்மா அரிசி உப்புமா சூப்பராக வந்து அவங்களுடைய ஸ்டைலில் இல்லைனாலும் அவங்க போய் சொல்லி கொடுத்து அங்கே உருவாக்கப்பட்ட ஸ்டைலை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பெருங்காயப்பொடி, தண்ணி கொடுத்துப்பா. எந்த கப்பில் ரைஸ் எடுத்துங்களோ அந்த கப்பால் 2.5 கப் கிட்ட தண்ணி எடுத்துக்கணும். உப்பு, தண்ணி கொதிக்கட்டும். இது அதுக்குள்ள கரகரன்னு ரவை மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ ரவை ரவையாக பொடி பண்ணிட்டு வச்சுப்பா. ஓகே. தண்ணி தலைக்கிறது. இது எதுக்கு தலைக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதை கிளறி இந்த டப்பாவில் போட்டு குக்கரில் வச்சுருப்பேன். ஏன்னா இது கிளறினதுக்கப்புறம் கெட்டியாகிடும். கெட்டியானது தூக்கி நீங்கள் அப்படியே குக்கரில் வச்சேன்னா அடி பிடிச்சி போயிடும். அதனால அந்த மாதிரி என்னுடைய ஐடியா. ஸோ அது மாதிரி போட்டு வச்சுட்டேன்னா போலன்னு அழகாக அது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு காந்தல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடி பிடிக்க விடாதீங்க. இந்த உப்புமா வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன வானலியில் போட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டேன்னா அடியில் கரகரன்னு ஆகும். அதுக்கு அடி பிடிக்கிறத விட அது எவ்வளோ பரவாயில்ல. அடி பிடிச்சதுன்னா ஃபுல் என்டையர் இது வேஸ்ட்டாக போயிடும். நான் ஒரு மாதிரி புகை நாற்று அடிக்கும். அப்புறமா நாங்களா வெங்கல பானையிலேயே பண்ணுவோம்ல, அதில் அடியில் அப்படியே இந்த எண்ணெய்க்கும் அதுக்கும் கர நாய்க்கும் அதுக்கு வேற சண்டை நடக்கும் வீட்டில். ஸோ தண்ணி தலைக்கிறது. இந்த பொடி பண்ண ரவையை இதில் போட்டுடலாம். இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, இது பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இதில் நிலக்கடலையை வறுத்து போட்டு அது ஒரு பைட்டிங்கோட நல்லாயிருக்கும். எப்படி யோசிச்சு பண்ணுறோம் பாரு. சார் தாளிக்கும் போது அப்படியே நம்ம போட்டால் இது வந்து நம்ம குக்கரில் வைக்கிறதே அது சாகி ஆகிடும். கொஞ்சம் கசக்கு புஸ்குன்னு இருக்கும். சொல்கிறேன், நம்ம எப்பயுமே யோசித்து பிளான் பண்ணி சாப்பிட்ற இது. ஆளை பார்த்தா தெரியலையா? இது கொஞ்சம் கெட்டியாயிட்டும். நம்ம அந்த டிஃபன் பாக்ஸில் விட்டு உள்ளே வச்சிடலாம். ஆர் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரி அடுக்கு இருக்கோ அதில் விட்டு வச்சிடணும். இந்த அளவுக்கு கெட்டியாகட்டும். அதுக்கப்புறமா மாதிரி எப்படி இருந்தாலும் இந்த ஃபாஸ்ட் இதில் இந்த அரிசி வெந்திருக்காது. ஸோ குக்கரில் வைக்கிறது நல்லது. தண்ணி தெளிச்சுருக்கு. இதுக்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் அழுத்தி மூட வேண்டாம், சப்போர்ட்டுக்கு மூடிட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசில் வாங்கிட்டு அனுப்பிச்சிடலாம். சரி, உப்புமா ரெடி, அவ்வளோதான். ஸோ இப்போது கார்லிக் ரைஸ் பண்ணலாப்பா. எண்ணெய் கொடுங்க. கார்லிக்கை நல்லா இதில் வறுத்து எடுத்துடலாம். வரமிளகா போடுப்பா.
ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். மிளகு குழம்பு. இது ஆக்சுவலி வெறும் கார்லிக் ரைஸ் அப்படின்னு சொல்கிறதோட கார்லிக் பெப்பர் ரைஸ் அப்படின்னே சொல்லிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஏன்னா இதோட சேரத்தே இது ஒரு தனி டேஸ்ட்டோட, ஒரு வாசனையோட, ஒரு அரோமாவோட ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு தான் பூண்டு பிடிக்காது அப்படிங்கிறையா? அதனால இல்லை. ஆனால் இது வந்து எனக்கு பிடிக்காது. பட் எங்கள் அதில் குழந்தைகள் எல்லாம் இப்படி பண்ணி சாப்பிட்றதே தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நல்லா செவக்க முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுலேயே வெங்காயம் எல்லாம் போடணும். ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணுமாம்மா? கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இது ஆறத்துக்குள்ளே இதுவும் ப்ரெஷர் இறங்கிடும். 2 சைமல்டேனியஸ்லி எடுக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் கொடுப்பா. சரி, கொஞ்சம் ஆறட்டும், பவுடர் பண்ணலாம்ப்பா. ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். வெங்காயம் கொடுப்பா. கருவேப்பிலைப்பா. ஸோ அம்மா இப்போ பூண்டு சாதம் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு பாரு. கொஞ்சமாக காரப்பொடிப்பா. இதை பொடி பண்ணிக்கலாம். இதில் வெங்காயத்தாள் ஆட் பண்ணலாம்ப்பா. அடுப்பு பெருசாக வச்சுனே பண்ணுவோம். ஓகே, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வரணும். உப்பு போட்டுக்கலாம். சாதம் ஆட் பண்ணலாம். ஒரு 8 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றணும். கொத்தமல்லி தழை. வாசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாம். இது வந்து கார்லிக் ஃப்ரைட் ரைஸாக கூட எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். கார்லிக்கை வந்து நல்லா டீப் ப்ரௌனாக ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பீஸஸாகவும் இது பண்ணினீங்கன்னா இதுதான் பர்ன்டு கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். என்னோட கொடுக்குறான் நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இதில் நீங்கள் குடமிளகா ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம், உங்களோட சௌகரியம். ஸோ இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது ரெடி ஆகிடுச்சு.
ஜோராக ரெடி ஆகிடுதுல்ல. ஸோ இதுக்கு தாளிச்சு கொட்டலாம். இது பார்க்க தான் மாதிரி ஆவலா இருந்தேன். மேலோட அந்த கடலை இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுப்பா. வெங்காயம் போட்டு அரிசி உப்புமா எல்லாரும் இதை கட்டை எடுத்து அடிக்கணும். நிலக்கடலை நல்லா அந்த மாதிரி வெடிக்கும். அட் த சேம் டைம் கலர் மாதிரி இருக்கும். கார்லிக் ரைஸும் அரிசி உப்புமா வெங்காயம் போட்டுப்பா. எனக்கு பண்ணி சொல்லிட்டு சூப்பர். ஸோ இன்னைக்கு அம்மா வந்து டோட்டலாக ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி, அதுக்கு கான்ட்ராஸ்டாக இன்னொரு ரெசிபி எடுத்திருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் பூண்டு, அதனால ரொம்ப சூப்பராக இருக்குமா. அரிசி உப்புமா எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனஸ்டாக சொல்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? சரி, இவளே சர்டிஃபை பண்ணலாம். எல்லாரும் பண்ணிக்கோங்க. உங்கள் பசங்களும் நல்லா இருக்குன்னு தானே கேட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ரொட்டீனாக சாப்பிட்டுட்டே இருக்கோம், அதனால அது கரெக்ட். அந்த டேஸ்ட் எங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு. அதுதான். ஸோ அதனால் இன்னைக்கு ரெண்டுமே சூப்பர். ஸோ இதே மாதிரி உப்புமாக்கு மட்டும் நல்ல பஞ்சிங் சட்னி இருந்திருந்தா சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு நிலக்கடலை, கொஞ்சம் புளி எல்லாம் வச்சு அரைச்சி காரசாரமாக ஒரு சட்னி வச்சுன்னா சூப்பராக. புளி இஞ்சி தொட்டுன்னு சாப்பிடலாம். சூப்பர் சார், இன்னைக்கு சூப்பர்மா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெயை விட்டு முதல்ல பூண்டு, வரமிளகா, மிளகு நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் வரமிளகா தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு காரப்பொடி, அரைச்ச அந்த பூண்டு பவுடரையும் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தாளும் சேர்த்து சோயா சாஸ் விட்டு சாதத்தையும் போட்டு கொத்தமல்லி தூவி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தேன்னா சூப்பரான பூண்டு சாதம் தயார். பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், தண்ணீர் விட்டு அதை நல்லா தெளித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை ட்ரையாக ரவையாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டு, சாதாரண எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தல், கருவேப்பிலை, தேங்காய் துருவல், வெங்காயம், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் 2.5 கப் தண்ணியை விட்டு உப்பு போட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா பவுடர் பண்ணியிருக்கிறத அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கெட்டி ஆனதுக்கப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கருக்குள்ளே வச்சு 2 விசில் வாங்கி மேலே வேர்க்கடலை வறுத்து தூவின்றலாம் சூப்பரான அரிசி உப்புமா தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு அம்மா 2 ரெசிபி சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.